கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக இரவு நேரத்திலே நாம் ஜெபிக்கிறோம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன், இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தாவீது ராஜாவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம், உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன், இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். இந்த வசனத்தை கொஞ்சம் ஆழமா கவனித்தால் இன்னும் ஆசீர்வாதம். இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். அப்ப இந்த செய்தியை யாரெல்லாம் இந்த வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறினால் என் குடும்பமும் ஆசீர்வாதமா இருக்குமே அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் இந்த வசனத்தை எனக்கும் வேணும்பா, எனக்கும் ஒரு சொந்த வீடு வேணும்பா, எனக்கும் ஒரு வீடு வேணும்பா, உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி, இந்த இரவு நேரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த வசனத்தின் மூலமாக நாம் எதை கற்றுக்கொள்ள போகிறோம்? தாவீது ராஜாவுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சிம்பிளா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான். நம்ம இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கணும், மனம் திரும்பி பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக வாழ ஆரம்பித்திருக்கணும், கிறிஸ்துவுக்குள் இருக்கணும், புது சிருஷ்டியா இருக்கணும், புதிய ஆவியை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளா இருக்கணும், புதிய இருதயம் நமக்கு இருக்கணும், பரலோக தரிசனம் இருக்கணும், நமக்கு நித்திய ஜீவன் தருவேன் என்பதே நமக்கு வாக்குத்தத்தம். அது நித்திய ஜீவன் பரலோகத்துக்குள்ள. இந்த பூமியில வாழ்ற காலத்திலே நமக்கு என்னெல்லாம் கிஃப்ட் தரணும்னு சொல்லி தேவனுக்கு தெரியும். அவருடைய பிள்ளைகளுக்கு பெஸ்டான கிஃப்ட் தான் கொடுப்பார். தாவீது ராஜாவுக்கு உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி, தேவன் ஒரு குடும்பத்துக்கு ஒரு வீடு தரணும் அப்படின்னா அதுக்கு முன்பாக உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். அப்ப நமக்கு அதுல 3 பாயிண்ட் இருக்கு. உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி, அது முதல் ஸ்டேஜ். 2வது இளைப்பாறவும் பண்ணினேன், அது 2வது ஸ்டேஜ். இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். ஒரு மனுஷன் சொன்ன வார்த்தை கிடையாது. இன்று இரவனத்திலே நம்ம ஜெபிப்போம். ஒருவேளை நமக்கு விரோதமா ஏதாவது சத்துரு இருந்தால் இந்த வசனத்தை சொல்லி ஜெபிப்போம். நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா முதலாவது எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி என்று எழுதப்பட்டிருக்கு. இளைப்பாறவும் பண்ணினேன், இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். நிறைய குடும்பத்துல வீடு இல்லாம இருக்கும், வாடகை வீட்டுல இருப்பாங்க. ஏன்னா நான் நிறைய வீட்டுல வாடகைக்கு வந்திருக்கேன், வாடகை கொடுக்க முடியாத சூழ்நிலையிலே இருந்திருக்கேன். ஊழியத்தில் வந்ததுக்கப்புறம் பல பாடுகள் மத்தியிலே வந்திருக்கேன். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 22 வீடுலேருந்து ஒரு 30 வீடு நான் மாறி இருப்பேன். என் வாழ்க்கையில் ஒரு 30 வீடாக மாறி இருப்பேன். சின்ன வயசுலேருந்து வாலிப வயசில், அப்புறம் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம், இப்போ ரீசெண்டாக ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் பல வீடுகள் மாறி 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 வந்துக்கிட்டே இருப்போம். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி. அப்ப தேவன் நமக்கு ஒரு வீடு தரும்போது எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப தேவன் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் போது முதலாவது சத்துருக்கள் எல்லாம் விலக்கிறார், 2வது இளைப்பாற பண்ணுகிறார். நிம்மதியா வாழ்றதுக்கு தான் ஒரு வீடு. இன்னைக்கு நிறைய வீட்டுல வீடு கட்டியிருக்காங்க, நிம்மதியே இல்லை. அந்த வீட்டில் போய் நாள் பார்க்கறது, நேரம் பார்க்கறது, ஜாதகம் பார்க்கறது,
அப்புறம் விக்கிரத்தை கொண்டு உள்ள வைக்கிறது, அப்புறம் சாபத்தீடான பொருளை கொண்டு உள்ள வைக்கிறது, அப்புறம் களவாண்டு சொத்து சேர்க்கறது, லஞ்சம் வாங்கி சேர்க்கறது, அப்புறம் யார்கிட்டயாவது கொடுத்து பலவிதமான தேவையில்லாத காரியத்தில் சிக்கல்ல உருவாகி அப்புறம் அதில் வீடு கட்டுறது, அப்புறம் இந்த வீட்டில் தீட்டுப்படுற காரியங்கள், அருவருப்பான காரியங்கள், அசுத்தமான காரியங்கள், இதெல்லாம் அந்த வீட்டுக்குள்ள கொண்டு போய் வச்சாச்சு அப்படின்னாலே அந்த வீடு மறுபடியும் சாபத்துக்குள்ள போயிடும். ஆனா தேவன் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் போது அந்த வாக்குத்தத்தம் எப்படி இருக்கு? இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு பிரச்சனை கிடக்கு. வீடு கட்டி குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா பிள்ளைகள் பேச மாட்டுது. கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் இல்லை, குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் இல்லை, வீட்டுக்குள்ள இளைப்பாறுதல், அந்த நிம்மதியே இல்லை. இதெல்லாம் எத்தனையோ வீட்டுக்குள்ள நம்ம சொல்ல முடியும். ஆனா தேவன் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் போது உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி, எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையிலே நிறைவேறணும். நிறைவேறிவிட்டதா? அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம தாவீது ராஜாவை போல தேவனை துதிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். இரவும் போலும் வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். வேதத்தின் மேல பிரியமா இருக்கணும். நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு காரியம் வந்தாலும் சரி, தாவீது ராஜாவை போல விசாரிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். தாவீது ராஜனுடைய வாழ்க்கையிலே நாளுக்கு நாள் விருத்தி. சவுல் குடும்பத்துக்கும் தாவீது குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா யுத்தம்லாம் நடந்துட்டு இருந்திருக்கும். அந்த யுத்தத்துக்கு ஒரு முடிவு உண்டு. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு உண்டு. சத்துருவுக்கும் ஒரு முடிவு உண்டு. குடும்பத்துல யாராவது போராடிட்டு இருக்காங்களா, அதுக்கும் ஒரு முடிவு உண்டு. இல்ல வியாபாரத்துல பிரச்சனை பண்றாங்க, நான் ஊழியம் பண்றேன், எனக்கு அதுலயும் பிரச்சனை பண்றாங்க, எனக்கு குடும்பத்துல பிரச்சனை பண்றாங்க, நான் கம்பெனி வச்சிருக்கேன், எனக்கு பிரச்சனை பண்றாங்க, நான் வேலைக்கு போறேன், எனக்கு பிரச்சனை பண்றாங்க, வீட்டுக்குள்ளேயே எனக்கு பிரச்சனை பண்றாங்க, வெளியில பிரச்சனை பண்றாங்க. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. நைட்டு படுத்து தூங்க போறோமா, இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஒரு வீட்டுல 3 பாயிண்ட் இருக்கு. உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி. அப்ப வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா, சத்துரு கையில இருந்து விடுதலையாக்கப்பட்ட ஜனமா இருக்கணும். 2வது இளைப்பாறவும் பண்ணினேன், சமாதானமா இருக்கும். 3வது உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார். இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். ஹல்லேலூயா. ஒரே ஒரு குடும்பத்துல இந்த செய்தி கேட்கும்போது கண்ணீரோடு இந்த செய்தி கேட்குறீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு சொந்த வீடு தருவார். உங்களுடைய இருதயத்தினுடைய துக்கம் தேவனுக்கு தெரியும். சத்துரு கையிலிருந்து நீக்கப்பட்டு இளைப்பாற பண்ணி உங்களுக்கு ஒரு சொந்த வீடு தருவார். அது யாருன்னு எனக்கு தெரியாது. இந்த செய்தி கேட்கும்போது நீங்க கண்ணீரோடு இருக்கிறீங்க. நம்ம ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கலாம் அன்பு இந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் எங்க கூட இருந்து பாதுகாத்த கிருபைக்காக நன்றி. நாங்கள் கர்த்தரை விட்டு எங்க தள்ளி போயிருக்கிறோமோ அந்த பாவத்தை மன்னிங்க. எங்களுடைய குறைகளை மன்னிங்க. எங்களோட அக்கிரமத்தை மன்னிங்க. எங்களுடைய மீறுதலை மன்னிங்க. உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காத துரோகமான காரியம், துணிகரமான காரியம் எதுவும் இருந்தாலும் மன்னிச்சிருங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம், தீட்டான காரியம், அருவருப்பான காரியம், அசுத்தமான காரியம் எங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது இருந்தால் மன்னிச்சிருங்க. எங்க வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் எதெல்லாம் இருக்கோ எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்க. உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி என்று சொன்னீங்கப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்கவங்களை விடுதலையாக்கப்பட்ட சந்ததியா இருக்கணும், சமாதானமான சந்ததியா இருக்கணும். இளைப்பாறவும் பண்ணினேன், இளைப்பாறவும் பண்ணினேன். இளைப்பாற ஒரு ஆண்டா இருக்கணும்ப்பா. அதே நேரத்தில் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார். இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார். இந்த வாக்குத்தத்தம் யாரெல்லாம் இணைந்து கேட்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றித்தாங்க என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார் என்று அப்போ அவங்க பிள்ளைகளோட நீங்க பேசுனீங்க. அதுக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. நைட் நேரத்தில் கற்பதனையா ஜெபிக்கிறாங்க. பரலோகத்துல தேவன் உங்க பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிங்க.
மாசமாக இருக்க குடும்பத்தை கத்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போகிறாங்க, கத்தருடைய கரம் பிள்ளைகள் கொடுக்கட்டும். தாயும் பிள்ளையும் மீட்டுடுங்க. திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்காங்க, ஏற்ற துணை தாங்க. ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக தாங்க. சில குடும்பத்திலே கத்தரை விட்டு தள்ளி போன குடும்பங்கள் உண்டு. அந்த குடும்பத்தை கத்தர் சந்திங்க, கத்த சந்திங்க. எல்லா குறைகளெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம்ப்பா. உங்கள் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. வாலிப பிள்ளைகள், வாலிப பையன் இணைந்திருக்காங்க, ரட்சிக்கப்படணும். படிக்கிற பிள்ளைகள் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும். வேலைக்கு போகிற பிள்ளைகள் அம்மா அப்பாவை கீழ்ப்படியணும். தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். பரிசுத்தமாக வாழணும். வாலிப வயசில் ஒரு சிருஷ்டிகிற நினை, தேவையில்லாத செல்ஃபோன் அடிமை, தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பு, தேவையில்லாத எந்த ஒரு காரியத்திலும் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. எந்த ஒரு பாவ அடிமையில் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. கத்தர் வேலையிடைங்க. நைட் ஷிஃப்ட்டில் டிரைவிங் லைனில் இருக்காங்க, நைட் நேரத்தில் வேலை பார்க்குறாங்க. எல்லாரையுமே கத்தரோட கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கத்தர் கூட இருங்க. நைட் நேரத்தில் தேவையில்லாத எந்த ஒரு பாவத்தில் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. கத்தர் வேலையிடைங்க. உங்கள் கரம் கூட இருக்கட்டும். சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில், ஹாஸ்பிட்டலில், அவசர சிகிச்சையில் எந்த இடத்துல இருக்காங்களோ ஒவ்வொரு குடும்பத்தையுமே கத்தர் தொட்டு சுகமாக்கித்தாங்க. உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. யாரெல்லாம் இணைந்துருக்காங்களோ இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தாங்க. என்னோட ஆவி உங்களுடைய கரத்தில் பண்ணிடும். வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கிறாங்க, டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிக்கிறாங்க, உயர் பதவிக்காக ஜெபிக்கிறாங்க, வெளிநாட்டு போகிறக்காக ஜெபிக்கிறாங்க, சொந்தமாக வியாபாரம் பார்க்கணும், சொந்தமாக வண்டி வாங்கணும், சொந்தமாக கார் வாங்கணும், சொந்தமாக வீடு கட்டணும். எத்தனையோ குடும்பத்தில் அப்பா நைட் நேரத்தில் இணைந்திருக்காங்க. உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் தேவ திட்டம் நிறைவேறட்டும். தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலம் இணைந்த குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கட்டும். கத்தர் கூட இருங்க. இன்பமான தூக்கம் தாங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. கடனில் கஷ்டப்படுகிற குடும்பங்கள் உண்டு. கர்த்தர் இந்த வருஷத்திலே சமாதானத்தை தாங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. எல்லா கடன் பிரச்சனையெல்லாம் மாற்றித்தாங்க. கர்த்தர் கூட இருங்க. உங்கள் கரத்தில் பண்ணிக்கிறோம். எல்லா தேச ஜனங்களையும் உங்களுடைய ஜீவன்களை பண்ணிக்கிறோம். கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிங்க. இணைந்துகிற குடும்பங்கள் தேவனுக்கு பிரியமானபடி வாழணும். தேவ திட்டத்துக்குள்ள வரணும். பிதாவுக்கு பிரியமானபடி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானுக்கு கீழ்ப்படி அர்ப்பணிக்கிறோம்ப்பா. தேவனோட சத்தத்துக்கு செவி கொடுக்குற பிள்ளையாக இருக்கணும். கீழ்ப்படிந்து வாழணும். கிருபை தாங்க. கர்த்தர் பொறுப்படுத்தணும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமீன். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களில் நாம் அனைவரோடு கொடுப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, 9363064181 என்ற நம்பர்கள் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.